சத்தியமாக எனக்கு தெரியாதுப்பா. சரியா? ஃபேஸ்புக் முகநூல் தான் ஃபேஸ்புக்குனே எனக்கு சத்தியமாக தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரியும் எனக்கு. தங்கச்சி லிங்கம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் கேப்டன் அண்ணா. மிக்க சந்தோஷம் அண்ணா. சார்லஸ் சகோ வணக்கம் கேஆர்சி சொல்லியிருக்காங்க. வாங்க மணி வணக்கம். ஹாய் ஹாய்மா. சார்ஜ் இருக்கும் வரை லைவ்ல இருப்பேன் கேஆர்சி அண்ணா. கேட்டது நான் பதில் கேஆர்சி அண்ணாவுக்கா? என்னாச்சு கேஆர்சி? முத்துக்குட்டி என்ன? ஹாய் சிஸ்டர் இனி வணக்கம். வாங்க வாங்க ஜனத்தன் சகோ வணக்கம். ஹாய்மா. இருக்கேன் அம்மா. ராஜ் ஹாய்மா. ராஜேஷ்மா ஏசா ஏமா அப்படி கேட்குற? சாப்பிட்டியான்னு கேட்க விடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஏசாமி டிஐ போட்டு வச்சிருக்க. ஏமா அப்படி சொல்லாதீங்க. ஹாய், உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? கரு பேர் சொல்லிடுங்க. நிம்மதியாக தூங்கணுமா? எதையும் யோசிக்காமல் தூங்குங்க அமைதியா. சரி 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 விக்கிமா. டிஎன் ஹாய் சொல்லிக்கா. ராஜா ஹாய்மா. சாரி அக்கா. சரிடி தங்கம் சரிடி தங்கம். என்னை விட நீ சின்ன பிள்ளையா தாண்டா இருப்ப. ரொம்ப சூப்பர் தங்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் விஜய்மா எந்த ஊருடி தங்கப்பில் நீங்கள்? மகேஷ் ஹாய்மா. வாங்க மகேஷ் வணக்கம். எனக்கு தங்கம்னு சொல்லவே ரொம்பவே வெக்கமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு கிராமத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னை அறியாமல் இப்போ ஒரு சின்ன பிள்ளைய பார்க்குறோம். இங்கே வாடி தங்கம் அங்கே கடைக்கு போயிட்டு வா, அந்த ஒரு மூட்டையை தூக்கி வை, ஒரு சாணி கூடையை அள்ளி விடு, தூக்கி வை, விறகு கட்டை தூக்கி விடு தங்கப்பில் அப்படின்னு சொல்கிறது. ஒரு தங்கம் அப்படிங்கிறது வந்து அது வந்து இயல்பாக வர்றது. இப்போ ஒரு சில லைவ் பார்க்கும்போது தங்கம் செல்லம் அப்படிங்கிறது அதை சொல்லி சொல்லி அந்த அவங்க சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே செத்தலாம் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அந்த அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்களா, அது எனக்கு இப்போ தங்கம்னு சொன்னாலுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. அந்த நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சில நிறைய பேர் அந்த லைவ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா இருக்கும். தங்கம் செல்லம் அந்த மாதிரி வந்து தன்னை அறியாமல் ஒரு சிலர் நம்மளை விட சின்ன பிள்ளைங்களை பார்த்து வர்ற வார்த்தை அது. இப்போ பார்த்தீங்கன்னா செல்லம் லைக் போடுங்க, செல்லம் லைக் போடு, அந்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. அதை எனக்கு இப்போ சொல்லவே எனக்கு பிடிக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. அது என்னோட பேச்சில் வந்து இயல்பாக வர்றது. என்னை அறியாமலே ஒரு சில நேரத்தில் நிறைய நேரத்தில் வரும். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு செல்லம் அப்படின்னு சொல்லவே மனசு வரவே மாட்டேங்குது. ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு அழகான வார்த்தை. தங்கப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு மனசுக்குள்ளேருந்து தானாக வர்ற வார்த்தையை செல்லம் தங்கங்களா செல்லம் தங்கங்களான்னு சொல்லி அப்படி இருக்கு. ஓகே செல்லம்மா இருக்காங்க. ஓகே வாங்க கௌதம் வணக்கம். ஹாய்மா. அம்மா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு சுசீந்திரம்மா. நீங்களாம் அந்த லைவெல்லாம் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க. சென்னை அக்கா. ஓ சூப்பர் சூப்பர் தம்பிம்மா. அதான் சூப்பர் தங்கம் அப்படி சொல்ல வந்தது. ஆனால் டக்குன்னு மனசு மாறிடுது. அது படிக்கிறீங்களா சாமி? சாமிங்கிற வார்த்தை தான் யாரும் சொல்லாமல் இருக்காங்க. ஒருவேளை அதுவும் கொஞ்ச நாளையில் வந்தாலும் வந்துடும். படிக்கிறீங்களா தம்பிம்மா? வேலை பார்க்குறீங்களா சாமி? மகேஸ்வரி ஹாய்மா. என்ன பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். மகேஸ்வரி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். உங்கள் வயசு எவ்வளோ சொல்லுங்கள். வயசு சொல்லக்கூடாது சாமி, காப்பிரைட் வந்துடும். வயசு அந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லக்கூடாது, காப்பிரைட் வந்துடும். ராஜேஷ் விஜய் சோக வணக்கம். கேர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆமாம் கேர்ஸ் நான் எங்கே தான் இருக்கேன். நல்லா இருக்கிறது அம்மாவுக்கு தெரியல. நான் இருக்கிறது அம்மாவுக்கு தெரியல. சரி சார் சார். வயசு சொன்னால் காப்பி ரேட் வரும். வயசு சொன்னால் காப்பி ரேட் வரும். அதெல்லாம் வராது கேஎஃப்சி. வரும், காப்பி ரேட் வந்துடும் விக்கி அவர்களே. பிரியமான தோழி தங்கள் சார்ஸ் பாடல் பொருத்தவனா பொருத்தவையா பொடிநடையா கடலோர கவிதைகள் பாடல் மிக்க சிறப்பு. மிக்க சந்தோஷம் ராஜுவனா. மிக்க சந்தோஷம். உங்கள் வயசு எவ்வளோ சொல்லுங்கள் எல்லாரும். நீங்கள் வேணால் சொல்லலாம், நான் சொல்ல கிடையாது. ஓகே ஹாய்மா. வாங்க வணக்கம் ரகுமான். ஹாய் ரகுமான் சகோ, நல்லா இருக்கீங்களா? ராமநாதண்ணா. இங்கே எல்லாரும் குரங்குக்குள்ளா மூதேவிகளா இவ்வளோதான் போகுது. ராமநாதண்ணா என்னது அது? யார் அப்படி சொல்கிறா ராமநாதண்ணா? சிஎஸ்ண்ணா வெறும் கமாண்டுகளை கோர்த்து கொள்ளாமல் இதயத்தை கோர்த்து கொள்வது ஹரிணி என்றங்க சேனலோட தனி சிறப்பு. பாசம்பள உறவுகளின் இதயங்கள் அழகாக கோர்க்கப்படுகிறது.